மாலையில பாம்பு வச்சு உன் கழுத்தோட போட்டா நீ தேங்காய் சேர்த்துமே செத்துட்டா நாட்டை யாரு ஆடுறது அதனால செக் பண்ணி பார்த்தேன். ரூபர்ல போட்டு பாத்தியா? செக் பண்ணி சோதனை செக் பண்ணி பார்த்தா ஐயா. செக் பண்ணு செக் பண்ணு செக். ஏய் அரமணைக்கு எடுத்து முன்னதாக நீ வரக்கூடியவன் நீதானே? ஆமா ஐயா. தினம் நீடா கால தாமதம் யாங்க கலகரியா சோத்து பக்கத்துல வந்து நின்னுங்க. ஏன்பா அகிலுக்கு எப்பப்பா பஸ்ன்னு கேட்டேன். ஒரு பெரிய ஒரு ஆப்பிள் வச்சுக்கிறாரு. ஆப்பிள் ஆப்பிள்ரா ஆப்பிள் ஆப்பிள் பழம் ஓட்டுக்கோடி டேய் சாத்துக்குடி ஆறு உண்டியா 7 உண்டியா ஆரஞ்சு ஆரஞ்சு சப்போட்டா அதான் சப்போட்டா இதெல்லாம் வித்துக்கு இருந்தாரு. ஏன்பா அகிலுக்கு போனோம் எப்படி பெரிய பஸ்ன்னு கேட்டேன். ஏன்பா உனக்கு 6 மணிக்கு தான் பஸ் 42 ஈ வரும் வந்தா ஏறி போகணும்னு சொன்னாரு. நானு அந்த பக்கத்திலே உட்காந்து பெரியவர் பக்கத்துல சரி ஒரு ஈயா அடிச்சுங்கிறேன். ஒரு ஈயா அடிச்சு போட்டுங்கிறேன். எதுக்குடா? அவர் 42 ஈ வரும்னு சொன்னாரு. 42 ஈ அடிச்சுட்டேன். இன்னும் ஒரு ஈ இருக்குது அடிக்க போறேன். நான் பெரியவரே 42 ஈ வரேன்னு 42 ஈ அடிச்சுட்டா இன்னும் ஒரு ஈ தாங்க. ஆடா போடு கோல என்ன என்ன காக்குறாரு? அந்த பெரியவர் உன்னை கேக்குறாரு. நான் ஈயா சொன்னேன் பஸ் நேம் போடாம. ஆமா 42 இங்கிலீஷ் ஈ. அவர் பஸ் நம்பர் சொல்லியாரு. நீ 42 ஈ பாழக்கடை என்ன உட்காந்து அடிச்சுங்கிற. நான் ஒரு ஈ அடிச்சுங்கிறேன். உடனே முடிஞ்சு போச்சு. அந்த பெரிய பேசிக்காம உட்காந்துக்கினாரு. எனக்கு அண்ணி ஆகும் தாங்க முடியல. அண்ணி தாகமா மச்சிஞ்சி தாகமா? தண்ணி தாகம். உடனே ஓடினேன். ஒரு வங்க கடை இருந்தது. வங்குல இருந்தா பொந்துல இருந்தா மங்கடை ஒரு இட்லி வாங்கினேன். ஒரு இட்லி அண்ணி ஒடுக்குன்னு வச்சுட்டேன். சரி குச்சிட்டு உட்காந்துங்கிறேன். பஸ் வரட்டேன். வயிறு வெச்சு போகுது எனக்கு. எங்க பார்த்தாலும் கடியாக்குது. ஒடுங்க இருக்க இடம் கிடையாது. சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்துச்சு. சரி இப்ப ஒழுங்கு இருக்கலான்னு போனேன் நானு. ஒரு பெரியவர் அந்த வழியா வந்தாரு. ஏன்பா இங்க ஒண்ணுக்கு இருக்காத போலீஸ் புடிச்சு முடுமான்னு சொன்னாரு அவரு. நான் என்ன சொன்ன அதுக்கு? ஏன்பா பாயா போட்ட அவர் தான் புடிச்சு போட்டுமா? ஏண்டா இது என்ன கோயில் தீர்த்தமா? இது இதை புடிச்சு போய் தெளிச்சா அப்படியே சுபமா இருக்கும் வீடு. ஓடுகாலே பொது இடத்துல சிறுநீர் கழிச்சா போலீஸ் புடிச்ச மாதிரி லாக்கப்ல போட்டுருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் போன உடனே எனக்கு வயிறு வச்சு போது மூத்தத்தை பேஞ்சிட்டார்.
வந்தாரு காஞ்சி டேபிள் வந்தாரு காஞ்சி டேபிள் காஞ்சி டேபிளா பச்சை டேபிளா பேரு என்ன கான்ஸ்டபிள் வந்து உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் மூத்தம் பெய்வேன் அப்படின்னு கையில லட்சி வச்சிருந்தாரு என்ன கீழே குனிய வச்சுட்டு சாத்துறாரு சார் நிறுத்து சார் நீயும் 10 மாசம் தான் நானும் 10 மாசம் தான் ஒரு மனசாட்சியில வேணா துணியை அடிக்கிறப்பல அடிக்கிறியா என்ன இதுல என்னங்க தப்பு ஏண்டா அவர் ஏன் உன்னை விதியோன்னு அடிச்சாரு நீ அப்ப எங்க போன ஒண்ணுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்த செவுத்துல அடா தொடப்ப கட்டா போலீஸ் ஸ்டேஷன் செவுத்துல போய் அடிச்ச அப்புறம் கான்ஸ்டபிள் அடிக்க மாட்டாரா அதுக்கு இந்த வார்த்தை கேட்டு நீ அதுக்கு என்ன சொன்னாப்ல சார் நிறுத்துங்க சார் நீங்க 10 மாசம் தான் நானும் 10 மாசம் தான் வண்ணா துணி அடிக்கிறப்பல அடிக்கிறியா என்ன சரி இதுல என்னங்க தப்பு என்ன தப்பு அந்த காஞ்சி டேபிள் ஜாதியில வண்ணாம் பழுக்குது எனக்கு தெரியாது முத்தி போச்சு பம்பு இருக்கிறது ஏறுது உடனே நான் ஜாதியில மண்ணான்னு உனக்கு எப்படா தெரியும் உன்னை விடக்கூடாது என்ன எங்க இட்டு போறாரு நீட்டா சட்டி புச்சா எங்க இட்டு போறாரு நீட்டா சப்பு இச்சு பண்றாங்க இட்டு போறாரு டேய் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவர் கூப்பிட்டு விசாரிச்சாரு டேய் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வண்ணான்னு சொல்லியிருப்பேன் தூங்க விட்டாருங்க ஒரு உத கீழே போய் வேண்டேன் சார் நிறுத்து சார் சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான் இதுக்கு போய் கொசவும் மண்ணு மறிக்கிறாப்ப மெரிக்கிறீங்க என்ன அங்கனாச்சியா இதுல என்னங்க தப்பு அந்த எஸ்ஐ ஜாதியில கொசுவும் படுக்குது எனக்கு தெரியாது போச்சு வம்பு இருக்கு ஏறி போகுது ஏழுத கட்டி பஞ்சு படு கிடையாது நான் ஜாதியில கொசுவும் உனக்கு எப்படிதா தெரியும் என்ன எங்க இட்டு போறாங்க எங்க நீட்ட சீதபதி இட்டு போறாங்க சீதபதி இட்டு போனாங்களா வாதிபதி இட்டு போனாங்களா நீதிபதி என்னை இட்டு போய் கோய் குண்டு மேல நிக்க வைக்கிறாங்க கோய் குண்டு இல்ல வாத்து குண்டு குற்றவாளி குண்டு எதிர்க்கு பார்த்தா அது வேலை உட்காந்துங்கிறாங்க கருப்பு கருப்பா காக்கா உட்காந்துங்குது கருப்பா காக்கா அதை அரிசி போட்டு வளர்த்துக்கிறாங்க கோர்ட்ல அட்வொகேட்டர் எல்லாமே வழக்கறிஞர்கள் நீதிபதி கேட்டாரு டேய் நீ எவ்வளவு ஜாதி கலவரத்தை உண்டாக்கிற உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள ஜாதியில வந்தான்னு சொன்னியா அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுறேன் ஏன்னா நான் ரிலீஸ் ஆகி வெளியே வரணுமே தப்பிக்கணுமே நீதிபதி கேட்டோன்னு இங்கிலீஷ்ல சொல்றேன் உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா எஸ் சார் என்னாச்சு ஐயாக்கு பச்சைக்குள்ள கையெழுத்து போடுறாங்க உன்னை போட்டு மெச்சார எஸ் ஐயா ஜாதியில பசுன்னு சொன்னியா ஓகே சார் ஐயாக்கு ரெட்டிங்குள்ள கையெழுத்து போடுறாங்க போச்சு முடிஞ்சிச்சு இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி நான் என்ன சொன்னேன் சார் வாத்து சூத்தி கட்டவன் நானு சூதுவாது தெரியாதவன் ஏதோ தெரியாம ஏதோ வாயில வந்தது சொல்லிட்டேன் நீங்க தான் வெச்சா குடும்பி அச்சா மொட்டன் என்ன ஆச்சா இதுல என்னங்க தப்பு அந்த நீதிபதி ஜாதியில அமட்டம் பழுது எந்த இடத்துல கை வச்சுக்கிற தெரியுமா என் மாவனத்தோட கட்டையோட கையில இருந்தா பழுகுது நீ வெளியே ஏசி போட்டு ஜீப் வந்து நிக்குது யாருக்கு எனக்கு சாருக்கு ஐயாக்கு வெளி காப்பு போடுறாங்க ஆமா கம்மியான ரேட்டு இருக்குது உனக்கு வெளியில காப்பு செஞ்சு போட்டுருப்பாங்க இப்படி இருக்கிறாரு கான்ஸ்டபிள் இப்படி குத்துறான் ஜீப்ல குத்து நன்னு போயிங்குது எனக்கு ஐயா வச்சுமோ எயில்ல போட்டாங்க ஜெயிலு ஜெயில்ல நான் உசாரா வெளியே வந்துட்டேன் எப்படிடா நீ வெளியே வந்த பையா சப்போர்ட் நெறிக்குது எனக்கு என்ன சொல்ற என்ன இது சரி எப்படிதான் வந்த வெளியா வெக்கில வச்சு வெளியே வந்தேன் எந்த வெக்கிலையா பொண்ணு வைக்கல வச்சு பொண்ணு வைக்கல வச்சு வெளியே வந்துக்கிறேன் என்னடா தாமதம் வந்தால் கண்டிக்காக கொட்டி அழகிறேன் நம்முடைய மஞ்சள் நாட்டு கேட்க போகிறேன் கேட்கும் கேள்விக்கு வாழ்கின்றாரா
குடும்பம் இல்லாமல் நாளொரு மணி பொழுது வண்ணமாக சீரம் சிறப்பும் வாழ்ந்து வருகிறார்களா? முறையின்பதை முறையிட்டு பார்த்தா காண முடியாது. மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு வாழார வாழ்த்துறாங்க ஐயா. முறையிட்டு பார்த்தாலும் முறை என்பதை காண முடியாது. முறை என்பது இல்லையே. ஆமா ஐயா. திடீர் உன்னை பிறகு அனைத்த காரணம் என்ன தெரிகிறதா? சொல்லுங்க ஐயா. எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், ஒரு பெத்த மகன். ஆமா. சிவமணி சிவமணி வருகின்றார். அவனை எதிர்பார்க்க வேண்டுமல்ல. நான் அனைத்ததாக சிவமணி அழைத்து